முஸ்லீம் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து இங்க யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்க முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்க கிளப்பி என்ன பிரயோஜனம்? விஜயோட கட்சி 2026ல எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில அந்த 2026 மே மாசத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம். தமிழக பிஜேபி அங்க ஒரு பிராமணர்கள் கூட இல்ல, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சு வெளியில எடுத்து எரிஞ்சிட்டார். அண்ணாமலையும் கேசவ விநாயகம் இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி ஏதோ செய்ய போகுது அப்படின்னு நினைச்சுன்னு உட்காந்து யாரும் முஸ்லீம் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து இங்க யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்க முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்க கிளப்பி என்ன பிரயோஜனம்? ஏதாவது கேஸ் விஷயமா சந்திச்சிருப்பாங்க சார். நம்ம அவங்க எல்லாம் ஏன் சந்திச்சாங்க நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? டிடிவியை விட ஒரு சாமர்த்தியமா சிரிச்சுக்கினே பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க. விஜயோட கட்சி 2026ல எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில அந்த 2026 மே மாசத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம். அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் செதறி செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஊர்ல கூட்டு சேர்ந்து நம்ம சேர்ந்து ஆட்சி ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒண்ணு சேர வரமாட்டேங்கிறாங்க. ஏன் இருமொழி கொள்கைன்னு நான் தனியா அனௌன்ஸ் பண்ணுவேன், ஆனா அரசு மீட்டிங்ல வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? ரகசியமா சில விஷயத்துக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் 5000 ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொடுத்து 1.5 கோடி பேர் பயனடைகிறாங்க. அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 3 லட்சம் ஓட்டுல தான் நடக்குது. 100 ஓட்டுல ஜெயிக்கிறவன், 100 ஓட்டுல தோக்குறவன், 50 ஓட்டுல தோக்குறவன், இப்படி எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வச்சிருக்கேன். அந்தனர் நல வாரியம் ஒன்று ஆரம்பிங்க. சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தனர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அந்தனர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் 3 லட்சம் ஓட்டுகளை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு எந்த எனக்காக இல்லை, எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல. இப்பவே நான் சொல்றேன், எஸ் வி சேகர் மயிலாப்பூர்ல சீட்டு கேட்கற சீட்டு யாராவது சொன்னாங்க யாரும் நம்பாதீங்க. நான் 2011 நான் முடிவெடுத்தேன், இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலில் நிற்கும் அரசியலில் நான் இல்லை. நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன். அதனால நாளைக்கு என் பையன் டிஎம்கே சேரானா அவன் இஷ்டம், கண்டிப்பா சேரணும். நான் இனிமே எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட் நல்லது செய்யணும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா நான் இருப்பேன். இன்றைய வரை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் குடும்பத்தினர் எல்லாருமே, அழகிரியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1975ல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். அதுக்காக நான் எடப்பாடியை விரோதிச்சுக்கணும் அவசியம். அவர் என்ன வாங்கன்னு போட்டா வணக்கம் சார், சந்தோஷம் சொல்லுங்க, அவ்வளவு. நான் போக மாட்டேன். அது இப்படி போவேன் என்ன? அப்ப யார் துட்டு அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க வர அந்த கொள்கை இல்லையா? நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எம்எல்ஏ இருக்கும்போது 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது மயிலாப்பூர்ல. 1% 3 கோடி, 10% 30 கோடி சம்பாதிச்சிருந்தாங்க இல்லையே. ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே. எனக்கு கடவுள் மிக சிறப்பான ஒரு நான் படிச்ச படிப்பை கூட கொடுத்துட்டேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன். ஆனா ஒரு சினிமா நடிகனாகி நாடக நடிகனாகி 7000 டிராமா பண்ணியிருக்கேன் 50 வருஷத்துல. இனிமே யாரும் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. இந்த சாதனைகள் நமக்கு போதும் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் அருளால இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாம இருக்கு. அதுதானே சிறந்த வாழ்க்கை. பேசிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் நமக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும், சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். இந்த தவிர நீ இது மாதிரி தமிழை பத்தி பேசினா இருக்காரு. இன்னைக்கு எல் முருகன் சொல்லியிருக்காரு. அப்போ நீ மதத்தை பத்தி, இந்து மதம் இன்னைக்கு சொன்னது ஆக்சுவலா அவர் சொன்னது என்னன்னா, சிறுபான்மையர், அமித்ஷா தான் சொல்லுங்க, சிறுபான்மையரை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. அப்ப நீ பெரும்பான்மையினர இந்துக்களை
ஜாதி எல்லாத்தையும் என்ன ஒற்றுமையாக்கி சமமா நடத்துங்க. அப்ப ஏன் சிறுபான்மையினர்கிட்ட இவங்க போறாங்க? நீ சமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால தானே அவங்க போறாங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. உங்க அரசியல நீங்க பண்ணிக்க. ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம். உங்களால இங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுறீங்க? முதல்ல பூத் அமைக்க பாருங்க. இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இன்னைக்கு 5000 பேரோட பேசுறேன். எப்படி எனக்கு 5000 மிஸ்டு கால் வந்தது? மிஸ்டு கால் வந்ததோட நீ 2 பேரோட பேசுறீங்க. அப்படிதான் மிஸ்டு கால் இருக்குது. ஒரு ஏரியால இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்க பிஜேபியில, அது கருநாகராஜன் தான் அந்த தொகுதியில நின்னார். 58,000 பேர் இந்த மிஸ்டு கால் உறுப்பினர். கருநாகராஜன் வாங்கினதே 12,000 ஓட்டு. நான் கேட்டேன், பாக்கி 38,000 பேர் ஊருக்கு போயிட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன். அப்பவும் பிஜேபியில இருந்தபோதுதான் கேட்டேன். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்க ஒரு பிராமணர்கள் கூட இல்ல, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சு வெளியில எடுத்து எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி ஏதோ செய்ய போகுது அப்படின்னு நினைச்சுன்னு உட்காந்துருக்கு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, அதானே முக்கியம். அதை விட்டு என்ன நீங்க பிஜேபியில பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னா பிஜேபியில எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில பேசுறாரு. அப்ப ஏன் நீ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற? நீ பிஜேபி காரன் தானே பேசுற, அப்ப எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு. நீங்க பானிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது வந்து விக்கிறவன் தான் கத்துக்கணும், வாங்குறவங்க கத்துக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டா கொடுத்துருப்போம். ஜப்பான் போறோம், ஜப்பான்ல ஒய்ஜி மகேந்திர பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அறகுறைங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கேருந்து யார் காப்பாத்துவாங்கிற பேர்ல அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு. அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அரசியல்ல யாருமே பொருட்படுத்துறது இல்லை. ஏதோ கூட்டம் நடக்கும்போது நானும் கேட்டு கொடுக்க ஓடுற மாதிரி இருக்கும். அவங்க உடனே நாளைக்கு ஒய்ஜி மகேந்திர பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா? போய் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே போன் பண்ணாங்க, அங்கிள் அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படின்னா. நிறைய பேசுவோம். ஏன் என்ன ஒய்ஜி மகேந்திர சார், ஒய்ஜி மகேந்திர என்னுடைய நண்பர். அவங்க ஃபேமிலியா எனக்கு எத்தனை 40 வருஷமா தெரியும். அவங்க பொண்ணு அவங்க பிறந்ததுல எனக்கு தெரியும். அதுக்காக மாற்று கருத்து. ஒய்ஜி மகேந்திர போற டிராமா வேற, என் டிராமா வேற. அவர் மிக சிறந்த நாடகங்கள் உணர்ச்சி பூர்வமா போடுவாங்க. நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன், அவ்வளவுதான். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, அதனால ஏன் ஃப்ரெண்டா இருக்க கூடாது, அதுல இருக்கலாம். அனைவருக்கும்